ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் மீண்டுமாய் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாளிலையும் ஆண்டோடைய வசனத்தை நாங்கள் தியானிப்பது எங்களுக்கு மிகவும் நல்லது. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் ஆண்டவருடைய சுத்த கிருபை. ஆகவே இந்த நாளிலையும் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 42 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்துக்கு இரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் என்று தாவீது இங்கே சொல்லுவதை பார்க்கிறோம். இதே வசனம் கடைசி வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆகவே கலக்கம் ஒவ்வொரு மனுஷனுடைய ஜீவியத்திலேயும் வருகின்றது. அந்த கலக்கத்தின் காரணம் என்னவென்று புரியாமல் அநேக தரம் சிந்திக்கிறோம். ஆகவே தாவீது தன் கலக்கத்தை வேறு யாரிடமும் பேசவில்லை, தன் ஆத்மாவோடையே பேசுகிறார். அவனுக்கு நன்றாக தெரியும், பிறரிடம் எங்கள் கலக்கத்தை சொல்லும் போது ஆறுதல் வருவதில்லை. ஆகவே அவன் தன் ஆத்மாவோடு பேசி சொல்லுகிறான், ஆண்டவரை நோக்கிப்பார், அவரை நோக்கி துதி, அப்பொழுது உன் கலக்கம் நீங்கும் என்று அவன் அங்கு சொல்லுவதை இங்கு நாங்கள் பார்க்கிறோம். கலக்கம் வியாதியினால் வரலாம், பண கஷ்டத்தினால் வரலாம், குடும்ப பிரச்சனையினால் வரலாம். ஆகவே இந்த கலக்கத்துக்கு ஒரு விடிவில்லையா, ஒரு வழி இல்லையா என்று இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரி சகோதரியே, நீ கலங்கிக் கொண்டே இருக்கலாம். என் ஆண்டவர் இயேசு அந்த கலக்கத்துக்கு ஒரு முடிவை தருவார். வேதத்தில் பெசஸ்தா குளம் என்ற ஒரு குளத்தை நாங்கள் பார்க்கிறோம். அந்த குளம் கலங்கும் போதுதான் வியாதியஸ்தர்கள் சொஸ்தமானார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். அந்த தண்ணீர் கலங்கும் போது, அந்த தண்ணீரை தேவதூதன் கலக்கும் போது, எவர்கள் முதல் எந்த வியாதியஸ்தனாக இருந்தாலும் முதல் அங்கு அந்த குளத்தில் இறங்குகிறாரோ உடனே அவர் குணமடைந்து விடுகிறார். ஆனால் 38 வருடமாய் தன் மனதிலே பெரிய கலக்கத்தோட ஒரு வியாதிஸ்தன் அங்கு படுத்திருக்கிறார். கைகளும் கால்களும் செயலிழந்தவனாய் 38 வருடங்களாய் அவன் படுத்திருக்கிறான். அவன் அந்த 38 வருடமும் அந்த குளக்கரை, அந்த குளம் தண்ணீர் கலங்குவதை எத்தனையோ முறை பார்த்திருப்பான். அதில் அநேகர் அங்கு குணமாகி அவர்கள் வீட்டுக்கு சென்றதையும் பார்த்திருக்கிறான். தனக்கு பின்னாலே வந்த எத்தனையோ பேர் குணமடைந்து போயிருக்கலாம். இதையெல்லாம் நினைக்கும் போது அவன் உள்ளத்தில் ஒரு பெரிய கலக்கம். என்னை யாராவது கொண்டு போய் அந்த குளத்திலே விட முடியாமல் இருக்க, நான் என் வாழ்க்கையை இப்படித்தான் இருக்க போகிறது, இனி நான் மரிப்பதுதான் என் நோக்கம் என்ற நிலையில் அவன் அங்கு கலங்கிக் கொண்டே இருக்கிறான். ஆண்டவராகிய இயேசு ஒரு நாள் அவனை தேடி வருகிறார். தேடி வந்து, நீ குணமடைய வேண்டுமா என்று அன்போடு அவர் கேட்கிறார். அவன் தன் கலக்கத்தை தான் சொல்லுகிறான். என்னை யாராவது கொண்டு போய் அந்த குளத்திலே விட ஒருவரும் இல்லை என்று அவன் தன் கலக்கத்தை சொல்லுகிறான். ஆண்டவர் உடனே எழுந்து உன் படிக்கு எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று ஆண்டவர் அங்கு சொல்லுகிறார். உடனே அவன் குணமடைந்து அவன் செல்லுகிறதை அங்கு பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்துக்கு மனித அவதாரம் எடுத்து வருவதற்கு முன்பாகவே அந்த மனுஷன் அந்த குளக்கரையில் அவன் படுத்திருக்கிறான். இது எல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, உன்னுடைய கலக்கத்தை, உன்னுடைய வேதனையை, உன்னுடைய பிரச்சனைகளை என் ஆண்டவர் நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார்.
அவர் உன் அருகிலே வந்திருக்கிறார். இப்பொழுது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரிய சகோதரியே, நீ நம்புவாய், விசுவாசிப்பாயானால் கர்த்தர் ஆகிய இயேசு இன்றைக்கு உன் கலக்கத்துக்கு ஒரு முடிவை தருவார். நீ இப்பொழுது கலங்கி கொண்டிருக்கலாம். நாளைக்கு என்ன நடக்கப் போகுது என்று நீ கலங்கலாம். எதிர்காலம் எப்படி இருக்க போகுதோ என்று நீ கலங்கலாம். ஆனாலும் கர்த்தர் ஆகிய இயேசு உன்னை நோக்கி வருவார். தாவீது சொன்னது போல நீ உன் ஆத்மாவோட உன் உள்ளத்தோடு பேசு. நீ ஏன் கலங்குகிறாய்? என் ஆண்டவர் இயேசுவை நோக்கி பார் என்று நீ உன் உள்ளத்தோடு பேசு. துதி ஆண்டவர். நிச்சயமாகவே உனக்கு ஒரு பெரிய சமாதானத்தை தர அவர் அற்புதங்களை செய்வார். பெரிய ஆறுதலை உன் வாழ்க்கையிலே அவர் தருவார். நாளைக்கு என்ன நடக்க போகுது என்று நீ கலங்கி கொண்டிருக்கலாம். அல்லது நான் நினைத்த காரியம் நடக்குமா நடக்காதா என்று நீ கலங்கி கொண்டிருக்கலாம். ஆண்டவராகிய இயேசு உன் கலக்கத்தை, உன் வேதனையை, உன் வியாதியை, உன் பிரச்சனையை, உன் குடும்ப கலக்கத்தை எல்லாவற்றையும் என் ஆண்டவர் இன்றைக்கு இந்த நாள் உன் அருகில் வந்து உன்னை குணமாக்கவும் சமாதானப்படுத்தவும் அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகவே கலக்கம் நிறைந்த இந்த உலகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். திடீரென்றுதான் வியாதிகள் வருகின்றன, திடீரென்றுதான் ஆக்சிடென்ட் வருகின்றன, திடீரென்றுதான் குழப்பங்கள் வருகின்றன. இவை எல்லாவற்றுக்கும் என் ஆண்டவராய் இயேசு ஒரு முடிவு தருவார். ஆகவேதான் இதை உணர்ந்த தாவீது யாரிடமும் பேசாமல் தன் உள்ளத்தோடு பேசி ஆண்டவரை துதி என்று அவன் அங்கு சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே துதிப்பதினால் பெரிய ஒரு விடுதலை கிடைக்கிறது. ஜெபிப்பதினால் ஒரு பெரிய சமாதானம் கிடைக்கிறது. என் அருகில் என் ஆண்டவர் வந்திருப்பதை ஜெபம் செய்யும் போது உணரலாம், துதிக்கும் போது உணரலாம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய நாளையும் உன் கலக்கத்துக்கு முடிவு உண்டு என்பதை மறந்து விடாது. 2004 சுனாமியினால் மட்டக்களப்பு பகுதி மிகவும் பாதிப்படைந்திருந்தது. அந்த சுனாமி நடந்து ஒரு வாரத்தில் நாங்கள் அங்கு உதவி செய்யவும் சுவிசேஷ கூட்டங்களை நடத்தவும் அங்கு நாங்கள் கடந்து போனோம். அங்கு சின்ன ஊரணி என்ற இடத்திலே 3 நாள் சுவிசேஷ கூட்டத்தை நாங்கள் நடத்தினோம். அந்த இடத்திலே ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கூடினார்கள். அதுவும் விசேஷமாக அந்த சுனாமியிலே பாதிக்கப்பட்டவர்கள், சொந்தங்களை இழந்தவர்கள், எல்லாம் இழந்தவர்கள் அங்கு கூடி வந்து கண்ணீரோடு இருந்தார்கள். ஆண்டவருடைய வசனம் அங்கு சொல்லப்பட்டது. ஆண்டவரை நோக்கி துதிக்கும் போதெல்லாம் ஜனங்கள் ஒரு பெரிய விடுதலையை பெற்றார்கள். கலக்கங்கள் நீங்கியது. பெரிய சமாதானம் அந்த பட்டணத்திலே வந்தது. 3 நாள் நடந்தது. இறுதி நாளில் நூற்றுக்கணக்கான மக்கள் ஆண்டவருடைய நாமத்துக்காக சாட்சிகள் சொன்னார்கள். அதில் விசேஷமாக ஒரு 55 வயதுள்ள ஒரு சகோதரி ஒரு சாட்சியை சொன்னார்கள். தன் பிள்ளைகள், தன் மருமக்கள், தன் பேரப்பிள்ளைகள் 12 பேர் ஒரே நேரத்திலே ஒரு நிமிஷத்திலே அவர்களை அந்த சுனாமி வாரிக்கொண்டு போய்விட்டது. நான் ஒருத்தி மாத்திரம் மிகுதியாக இருக்கிறேன். என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இந்த ஒரு வாரமாக நித்திரையே எனக்கு இல்லை. நான் தற்கொலை புரிவது நல்லது, எனக்கு யார் என்னை காண்பிப்பார்கள் எதிர்காலத்தில் என்று நான் மிகவும் கலங்கி கொண்டே இருந்தேன். யாரோ ஒருத்தர் சொன்னார்கள், இப்படி கூட்டம் ஒன்று நடக்கிறது வரும்படியாக. நான் முதல் நாள் கூட்டத்திலே வந்தேன். வந்து இங்கு செய்தியையும் ஆண்டவரை துதித்து பாடுகிற பாடுகளையும் கேட்டபோது என்னை அறியாமல் ஒரு பெரிய சமாதானம் என் உள்ளத்தை நிரப்பியது. அன்றைக்கு இரவு நோய் நான் நிம்மதியாக நான் தூங்கினேன். ஒரு வாரமாக தூக்கம் இல்லாமல் கலக்கத்தோட வேதனையோட, பிள்ளைகள் இழப்பு, மருமக்கள் இழப்பு, அன்புள்ள பேர பிள்ளைகளுடைய இழப்பு என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆனாலும் ஒரு தெய்வீக பிரசன்னம் என்னை ஆளுகை செய்தது. அடுத்த நாளும் வந்தேன். இன்றைக்கு 3வது நாள். நான் பூரணமான ஒரு சமாதானம் என் உள்ளத்திலே நிரப்பிக் கொண்டிருக்கிறது. வேதனைகள் இருக்கலாம். இழப்பை நினைக்கும் போது வேதனைகள் வந்தாலும் மறு நிமிடமாக யாரோ ஒருவர் என் உள்ளத்தை தேற்றுகிறது போல ஒரு புதிய உணர்வு எனக்குள்ளே இருந்தது. நான் ஏன் தற்கொலை புரிந்து கொள்ள வேண்டும்? நான் இன்னும் வாழ வேண்டும்.
என்ன நான் இப்படியான மக்களுக்கு, சிறு பிள்ளைகள், ஏழைகளுக்கு நான் உதவி செய்ய வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை அந்த சகோதரி எடுத்தார்கள். ஒரு பெரிய சமாதானம் அந்த உள்ளத்திலே நிரவியது. அதுபோல நூற்றுக்கணக்கான மக்கள் அன்றைக்கு சாட்சி சொன்னார்கள். எதிர்காலத்தை குறித்து கலங்கி வேதனையோடு இருந்த மக்களுக்கு ஒரு சமாதானம் கிடைத்தது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரியே, உன் குடும்பத்திலே பெரிய இழப்பு நடந்திருக்கலாம். நீ எல்லாராலும் கைவிடப்பட்டிருக்கலாம். நாளை குறித்து கலக்கத்தோடு நீ இருக்கலாம். என் ஆண்டவராகிய இயேசுவை நோக்கிப்பார், உன் உள்ளத்தால் நோக்கிப்பார். ஆண்டவரை உள்ளத்தால் துதி, உதட்டால் துதி. நிச்சயமாகவே இந்த கலக்கத்துக்கு ஒரு முடிவு ஆண்டவர் தருவார் என்பதை மறந்து விடாது. இந்த வருடம் தொடங்கி 3வது மாதமும் முடிகிறது. இதுவரை என் வாழ்க்கையில எனக்கு சமாதானம் இல்லையே, சந்தோஷம் இல்லையே, அமைதி இல்லையே, அற்புதம் இல்லையே என்று நீ கலங்கி கொண்டிருக்கலாம். கர்த்தர் பெரிய காரியங்களை உன் வாழ்க்கையில செய்வார் என்பதை மறந்து விடாது. ஆண்டவராகிய இயேசு இன்றைக்கு உன் அருகில் வந்திருப்பதை விசுவாசி. அவருடைய சத்தத்தை நீ கேட்கிற உன் செவிகள்ல ஆண்டவருடைய அற்புதம் நடக்கும் என்பதை விசுவாசி. கலங்காதே, திகையாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவராகிய இயேசு உன் அருகில் வந்திருக்கிறார். குடும்பத்தை பற்றி கலக்கமா, வியாதியை பற்றி கலக்கமா, உறவினரை பற்றி கலக்கமா, கவலைப்படாது என்று வேதம் சொல்லுகிறது. என் ஆண்டவர் சொல்லுகிறார், கவலைப்பட வேண்டாம். உன் ஆத்மாவில, உன் உள்ளத்திலே வேதனைகள் நிரம்பி இருக்கலாம். ஆகவேதான் தாவீது சொல்லுகிறான், என் ஆத்மாவே கர்த்தரை நோக்கிப்பார், கர்த்தரை நோக்கிப்பார். அது மாத்திரமல்ல, அவரை நோக்கி துதி, அப்பொழுது நீ விடுதலை அடைவாய் என்று அங்கு சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே தன்னுடைய பிள்ளைகளை உங்களுக்காக நான் ஜெபிக்கப் போகிறேன். ஆண்டவர் பெரிய காரியங்களை அவர் செய்ய போகிறார். உங்களுடைய கலக்கத்துக்கு ஒரு விடுதலை ஆண்டவர் தருவார் என்பதை மறந்து விட வேண்டாம். இப்பொழுதே என்னோடு சேர்ந்து இந்த பாடலையும் நீங்களும் தெரிந்தால் பாடுங்கள். ஒரு பெரிய ஒரு ஆறுதலை என் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே அவர் தருவாராக. ஆத்துமாவே நீ கலங்காதே, ஆண்டவர் இயேசு உண்டு. சோர்ந்திடாதே, துவண்டிடாதே, ஆத்ம நேசருண்டு. ஆத்துமாவே நீ கலங்காதே, ஆண்டவர் இயேசு உண்டு. சோர்ந்திடாதே, துவண்டிடாதே, ஆத்ம நேசருண்டு. கலங்கிடும் வேளையிலும் நல்ல கலங்கரை விளக்கமானீர். கலங்கிடும் வேளையிலும் நல்ல கலங்கரை விளக்கமானீர். நடக்கின்ற பாதையில் தீபம் அவர், நடத்திடும் மேய்ப்பனவர். நடக்கின்ற பாதையில் தீபம் அவர், நடத்திடும் மேய்ப்பனவர். ஆத்துமாவே நீ கலங்காதே, ஆண்டவர் இயேசு உண்டு. சோர்ந்திடாதே, துவண்டிடாதே, ஆத்ம நேசருண்டு. சோர்ந்திடும் வேளையிலும் தம்மில் சாய்த்துன்னை சேர்த்திடுவார். சோர்ந்திடும் வேளையிலும் தம்மில் சாய்த்துன்னை சேர்த்திடுவார். மார்போடு உன்னை அணைத்து என் மகனே என்று ஏற்றுக்கொள்வார். மார்போடு உன்னை அணைத்து என் மகளே என்று ஏற்றுக்கொள்வார். ஆத்துமாவே நீ கலங்காதே, ஆண்டவர்
இயேசு உண்டு. சோர்ந்திடாதே, துவண்டிடாதே, ஆத்தும நேசருண்டு. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.